புத்தகம் படிப்போமா பகுதியில் மகாபாரத கதை பகுதி 9. புத்தகம் வாசிப்பது உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. முன்கதை சுருக்கம். வேத வியாசர் தனது மனதில் தோன்றிய கதையை எழுதுவதற்காக விநாயகரை தியானித்து விநாயகர் மூலம் மகாபாரத கதையை எழுதுகிறார். அதில் சந்தனு மகாராஜாவுக்கும் கங்கைக்கும் பிறக்கும் மகன் தேவவிரதன். சந்தனுவை விட்டு கங்கை நீங்கியதும் சந்தனு மகாராஜா மச்சகந்தி என்ற பெண்ணை விரும்பும்போது மச்சகந்தியை தந்தைக்கு மணமுடிக்க மச்சகந்தியின் தகப்பனாரின் வேண்டுகோளுக்கு இணங்க வேதவிரதன் தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று சத்தியம் செய்கிறார். அதிலிருந்து செயற்கரிய செயலை செய்ததற்காக அவர் பீஷ்மர் என்று அழைக்கப்படுகிறார். சந்தனுவுக்கும் மச்சகந்திக்கும் விசித்திர வீரியன், சித்திராங்கதன் என்ற 2 மகன்கள் பிறக்கிறார்கள். அதில் விசித்திர வீரியன் ஒரு கந்தர்வனிடம் சண்டையிட்டு இறந்து விடுகிறான். சந்தனுவும் மூப்பின் காரணமாக இறந்து விடுகிறார். தனது தம்பிக்காக பீஷ்மர் காசி தேசத்து அரசனின் மகள்களின் சுயம்பரத்திற்கு சென்று காசி தேசத்து ராஜாவின் மகள்களான அம்பை, அம்பாலிகை, அம்பிகை மூவரையும் சுயம்பரத்தில் கவர்ந்து வந்து தனது தம்பிக்கு மணமுடிக்க ஏற்பாடு செய்கிறார். அம்பை சால்வ தேசத்து அரசன் சால்வனை விரும்புவதால் சால்வ தேசத்திற்கு பீஷ்மர் அம்பையை திருப்பி அனுப்பினார். அம்பிகையையும் அம்பாலிகையும் தனது தம்பிக்கு திருமணம் முடித்து வைத்தார். அம்பையை சால்வன் ஏற்றுக்கொள்ளாததால் மீண்டும் பீஷ்மரிடமே அம்பை வந்தாள். பீஷ்மரும் அம்பையை திருமணம் புரிய மறுத்ததால் அம்பை கோபம் கொண்டு பீஷ்மரை எதிர்க்க பரசுராமரிடம் வேண்டினாள். பரசுராமரும் பீஷ்மரும் போரிட்டு முடிவில் பரசுராமர் தோற்றதாக ஒப்புக்கொண்டு அம்பையை சமாதானப்படுத்த முயன்றார். அம்பை பீஷ்மரை கொல்ல தவம் செய்தாள். சித்திரங்கதனும் நோய்வாய்ப்பட்டு இறந்ததால் அரசு வாரிசு இல்லாமல் நின்றது. மச்சகந்தியான சத்தியவதி பீஷ்மரையே அம்பிகையும் அம்பாலிகையும் மனம் புரிந்து கொள்ளும்படி கேட்டால் பீஷ்மர் மறுத்துவிட்டார். சத்தியவதியின் முதல் குமாரனான வியாசரை வரச் செய்து அந்த கால முறைப்படி அவர் மூலமாக அம்பைக்கும் அம்பிகைக்கும் புத்திரப்பேறு உண்டாக ஏற்பாடு செய்தாள். அதில் உருவானவர்கள்தான் திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன். திருதராஷ்டிரனுக்கு பார்வை இல்லாததால் இளையவனான பாண்டு ராஜ்யத்தை ஏற்றார். பாண்டு திருமண வயதை அடைந்ததும் குந்திபோஜன் மகளான குந்தியை மணம் புரிந்தார். அதன் பின்பு மாத்ரி என்னும் பெண்ணையும் மணம் புரிந்தார். பாண்டு வேட்டையாடச் செல்லும் போது மான் உருவில் உள்ள ரிஷிகளை கொன்றதால் அவர்கள் சாபத்தால் கணவன் மனைவி சேரும்போது மரணம் ஏற்படும் என்று சாபம் விட்டார்கள். அதனால் ராஜ்ய பொறுப்பை திருதராஷ்டிரனிடம் ஒப்படைத்துவிட்டு பாண்டு, குந்தி, மாத்ரி மூவரும் வனம் சென்றார்கள். குந்திக்கு துர்வாசர் கொடுத்த வரத்தை பயன்படுத்தி குந்தியும் மாத்ரியும் குழந்தை பேர்களை பெற்றார்கள். குந்திக்கு தர்மன், பீமன், அர்ஜுனன் என்ற மூவரும், மாத்ரிக்கு நகுல, சகாதேவர்களும் பிறந்தார்கள். இவர்கள் வனத்திலேயே வாழ்ந்தார்கள். திருதராஷ்டிரனுக்கு காந்தார தேசத்து இளவரசி காந்தாரியை மணம் முடித்தார்கள். அவர்களுக்கு துரியோதனன், துச்சாதனன் என்று 100 குழந்தைகள் பிறந்தார்கள். பாலபருவம் வரை பாண்டவர்கள் வனத்திலே வாழ்ந்தார்கள். அதன் பின்பு அவர்கள் அஸ்தினாபுரம் வந்து கௌரவர்களுடன் சேர்ந்து வாழ்க்கையை தொடங்கினார்கள். முதலில் கிருபாச்சாரியாரிடம் கல்வி பயின்றார்கள். பின்பு துரோணரிடம் அஸ்திர பயிற்சி சாஸ்திரங்களையும் கற்றார்கள். ஆரம்பத்திலிருந்தே பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் எப்போதும் சண்டையாகவே இருந்ததால் துரியோதனாதிகள் பாண்டவர்களை கொல்ல சதி செய்து கொண்டே இருந்தார்கள்.
பாண்டவர்களை காண்டவ பிரசத்துக்கு அனுப்பி அவர்களை அரக்கு மாளிகையில் தங்க வைத்து கொன்றுவிட நினைத்தார்கள். அதிலிருந்து பாண்டவர்கள் தப்பி ஏக சக்கரபுரி நகரத்துக்கு சென்று அங்கு பீமன் பகாசுரனை வதம் செய்தான். பின்பு துருபதனின் மகளான திரௌபதிக்கு சுயம்பரம் நடப்பதை அறிந்து பாண்டவர்கள் அங்கு சென்று சுயம்பர போட்டியில் வெற்றி பெற்று திரௌபதியை மணந்தார்கள். பாண்டவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கௌரவர்கள் கவலைப்பட்டாலும் வேறு வழியில்லாமல் அவர்களுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து இந்திரபிரஸ்தத்தை கொடுத்தார்கள். மகாபாரதத்தில் பல கிளை கதைகள் உண்டு. நாம் அன்றாட வாழ்க்கையில் தற்போது சந்திக்கும் நிகழ்வுகளுக்கு தகுந்தது போலவே மகாபாரதம் எழுதிய காலகட்டங்களிலும் நடப்பதாக சொல்லப்படும் சம்பவங்களும் பொருந்தி வரும். மக்களுக்கு நல்ல நெறிகளையும் ஒழுங்குமுறைகளையும் வினை பயன்களையும் எதனால் துன்பம் வருகிறது என்பதை பற்றி விளக்குவதற்காக பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றை எல்லாம் வைத்து கதைகளை சொல்லுவார்கள். சிறு பிள்ளைகளுக்கு சொல்வதைப் போல கதைகள் இருந்தாலும் நம் வாழ்க்கைக்கு தேவையான மிகவும் முக்கியமான விஷயங்களுக்குண்டான கருத்துக்கள் அந்த கதைகளில் பொருந்தியிருக்கும். அப்படி நாம் பார்க்க போகும் கதைதான் இப்போது மகாபாரதத்தில் வருகிறது. கதையின் தலைப்பு சாரங்க குஞ்சுகள். இந்த கதைகள் தற்போதுள்ள நடைமுறைக்கு பார்க்கும்போது நிறைய கேள்விகள் நமக்குள் எழலாம். ஆனால் வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்களையும் வெற்றி தோல்விகளையும் சந்தித்தவர்களுக்கு இந்த கதைகள் பொக்கிஷமாக அவர்களுக்கு இருக்கும். மிக உயர்வான தத்துவார்த்த விஷயங்களையும் மிகவும் எளிமையாக சொல்லியிருப்பார்கள். நம்முடைய அறிவுக்கு தக்கபடி அதற்கான காரணங்கள் விளங்கும். கதைக்குள் நுழைவோம். கதையின் தலைப்பு சாரங்க குஞ்சுகள். புராண காலங்களில் பறவையும் மிருகமும் மனிதர்களைப் போல் பேசும். உலக நீதியும் வேதாந்தமும் கூட உபதேசிக்கும். இதனுடன் ஆங்காங்கு அந்த பிராணிகளின் இயற்கை லட்சணங்களும் கதவுக்கு உள்ளிருந்து எட்டி பார்ப்பது போல் தோற்றம் காட்டவும் செய்யும். இயற்கையும் கற்பனையும் இவ்வாறு கலந்து நிற்பது புராண இலக்கியத்தின் தனி அழகு. மகா புத்திசாலியாகவும் நீதி நிபுணனாகவும் வர்ணிக்கப்பட்ட அனுமன் இராவணனுடைய அந்தப்புரத்தில் ஓர் அழகிய ஸ்திரீயை கண்டு அவள்தான் சீதை என்று எண்ணிக்கொண்டு குரங்கை போல் குதித்து கூத்தாடியது இராமாயணம் படிப்போரெல்லாம் அனுபவிக்கும் ஒரு கட்டம். பட்சிகளும் பசுக்களும் பேசும் கதைகளாக குழந்தைகளுக்கு சொல்வது சகஜம். ஆனால் முதியவர்களுக்கு சொல்லப்படும் புராண கதைகளில் இவ்வாறாக சம்பாசனைகளுக்கு உண்மை தோற்றம் வருவதாக ஏதேனும் சப்பை கட்ட வேண்டியதாகும். அதற்காக கையாளப்படும் முறை ஒன்று உண்டு. கதைகளில் வரும் பிராணிகளுக்கு ஒரு பூர்வ ஜென்மம் உண்டு என்று புராண இலக்கிய முறை கூறும். அதாவது ஒரு ரிஷி மானாக பிறந்தார் என்றும் ஒரு அரசன் சாபத்தால் நரியாக ஜென்மம் எடுத்தான் என்றும் கதை சொல்வது வழக்கம். அப்போது மானானது மான் போல் நடந்து கொள்ளும், ரிஷி போல் பேசும். நரி நரியாக இருந்தாலும் அனுபவம் பெற்ற அரசனாகவும் கூட காட்டிக்கொள்ளும். கதையின் ருசிக்கும் அதன் மூலம் மிகப்பெரிய உண்மைகள் புகட்டப்படும். பாண்டவர்கள் காண்டவ பிரசத்தில் குடியேறி பாழாய் கிடந்த அந்த இடத்தை புதுப்பித்து நகரங்களும் கிராமங்களும் உண்டாக்கினார்கள். புதரும் முள்ளுமாக இருந்த அந்த வனம் முன்காலத்தில் பெரிய நகரமாக இருந்தது. பாண்டவர்கள் அதை அடைந்தபோது ஒரே பயங்கர காடாக இருந்தது. பறவைகளும் ஜந்துக்களும் அதை தங்கள் இருப்பிடமாக செய்து கொண்டிருந்தன. திருடர்களும் தீயவர்களும் அங்கே பதுங்கியிருந்து வழிப்போக்கர்களை இம்சித்து கொண்டிருந்தார்கள். இந்த காட்டை தீ வைத்து கொளுத்திவிட்டு இந்த இடத்தில் புது நகரம் கட்டி வைப்பதாக கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தீர்மானித்திருந்தார்கள். அந்த வனத்திலிருந்து ஒரு மரத்தில் சாரங்கப்பறவை சிறகு முளைக்காத 4 குஞ்சுகளுடன் வாசம் செய்து வந்தது.
குஞ்சுகளையும் தாய் பறவையையும் விட்டுவிட்டு ஆண் பறவை வேறொரு பெண் பறவையுடன் உல்லாசமாக வனத்தில் திரிந்து கொண்டிருந்தது. தாய்ப்பறவை மட்டும் குஞ்சுகளுக்காக இரை தேடி கொண்டு வந்து காப்பாற்றி கொண்டிருந்தது. அச்சமயத்தில் கிருஷ்ணார்ஜுனர்கள் தீர்மானித்த உத்தரவின்படி காட்டில் தீப்பற்றி கொண்டது. நெருப்பானது பரவி பரவி காட்டையெல்லாம் அழித்து எல்லா பிராணிகளையும் துன்புறுத்தியது. இதை கண்டு துயருற்ற சாரங்க பறவை கண்ணீர் விட்டு புலம்பியது. நெருப்பு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதே, பயங்கரமான அனல் வர வர அதிகமாகிறதே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்து நம்மை எரித்துவிடும். மரங்கள் பேரோசையுடன் விழுகிறதைக் கண்டு காட்டு பிராணிகளெல்லாம் கலங்குகின்றனவே. சிறகும் கால்களும் இல்லாத குஞ்சுகளே, நீங்கள் தீக்கிரையாவீர்களே. நான் என்ன செய்வேன்? உங்கள் தகப்பன் நம்மை விட்டு போய்விட்டானே. இந்த குஞ்சுகளை தூக்கி கொண்டு பறந்து போக எனக்கு சக்தி இல்லையே என்றிவ்வாறு பரிதபித்து கொண்டிருந்த தாயை பார்த்து பறவை குஞ்சுகள் சொல்லின. தாயே, எங்கள் மேல் உள்ள அன்பினால் பரிதபிக்காதே. நாங்கள் இங்கே இறந்து போனாலும் அதனால் ஒன்றும் இல்லை. நாங்கள் நல்ல பதவியை அடைவோம். நீயும் எங்களுக்காக உயிர் நீத்தால் குலம் விருத்தியடையாமல் போகும். நீ அக்னி இல்லாத வேறு இடத்துக்கு போய் சேமமாக இரு. நாங்கள் இங்கே தீக்கு இரையானாலும் உனக்கு பிள்ளைகள் உண்டாகும். அம்மா, நீ ஆராய்ந்து குலத்துக்கு எது அதிக சேமமோ அதை செய். இவ்வாறு குஞ்சுகள் சொன்ன போதிலும் தாய்க்கு குஞ்சுகளை விட்டு போக மனம் வரவில்லை. இங்கேயே உங்களுடன் நானும் தீக்கு இரையாவேன் என்று இருந்தது. மந்தபாலர் என்கிற ஒரு ரிஷி ஒழுக்கம் தவறாமல் ஆயுள் முழுவதும் பிரம்மச்சரிய விரதத்தை காப்பாற்றி விட்டு இறந்தார். அவர் மேலுலகம் சென்றபோது புத்திர சந்தாகனம் உண்டாகாமல் வந்தவர்களுக்கு இங்கே இடமில்லை என்று வாயில் காப்போர்களால் திருப்பி அனுப்பப்பட்டார். அதனால் அவர் சாரங்க பட்சியாக பிறந்து ஜரிதை என்ற பெண் பறவையுடன் கூடினார். அது 4 முட்டைகள் இட்டவுடன் அவர் ஜரிதையை விட்டுவிட்டு லபிதை என்ற மற்றொரு பெண் சாரங்க பறவையுடன் சேர்ந்தார். ஜரிதையின் 4 முட்டைகளும் பொரிந்து குஞ்சுகளாயின. அவையே மேலே சொன்னவாறு காடு தீப்பற்றி எரியும் போது ரிஷிக்கு பிறந்த குஞ்சுகளானபடியால் இவ்வாறு தாய்க்கு தைரியத்தை உபதேசித்தன. தாய்ப்பறவை குஞ்சுகளுக்கு சொல்லிற்று, இந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு எலி பொறி இருக்கிறது. அந்த வலை வாயிலுள் உங்களை விட்டு விடுகிறேன். நீங்கள் மெல்ல உள்ளே நுழைந்து போய் பதுங்கி இருங்கள். நெருப்பு படாமல் சேமமாக இருக்கலாம். வலையின் வாயை நான் மண்ணை போட்டு மூடிவிடுகிறேன். ஆனால் அதனால் உங்களுக்கு அனல் எட்டாது. இக்காட்டு தீ அணைந்ததும் நான் வந்து மண்ணை எடுத்து தள்ளி உங்களை உயிருடன் விடுவிப்பேன். தாய் சொன்னதை குஞ்சுகள் ஒத்துக்கொள்ளவில்லை. வலைக்குள் இருக்கும் எலி எங்களை தின்றுவிடும். நெருப்பில் சாவது மேலானது. எலியால் தின்னப்பட்ட இழிவான முடிவு எங்களுக்கு வேண்டாம் என்றன. இந்த வலையிலிருந்த எலியை பருந்து ஒன்று தூக்கி போனதை நான் பார்த்தேன். வலையில் உங்களுக்கு அபாயம் இல்லை என்று தாய்ப்பறவை சமாதானம் சொல்லிற்று. ஆயினும் குஞ்சுகள் ஒத்துக்கொள்ளவில்லை. வேறு எலிகள் வலையில் கட்டாயம் இருக்கும். ஒரு எலி மட்டும் பருந்துக்கு இரையாகி விட்டதனால் அபாயம் தீர்ந்து விடவில்லை. நீ உயிரை காப்பாற்றிக்கொள். நெருப்பு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த மரத்தை சுற்றி கொள்வதற்கு முன் நீ பறந்து போ. வலைக்குள் நுழைந்து பதுங்க எங்களால் முடியாது. எங்களுக்காக வருந்தி நீயும் ஏன் உயிரை விடுகிறாய்? நீ யார்? நாங்கள் யார்? நாங்கள் உனக்கு என்ன உதவி செய்தோம்? ஒன்றுமில்லை. நாங்கள் பிறந்து உனக்கு கஷ்டத்தை தான் கொடுத்தோம். நீ எங்களை விட்டுவிடு. நீ இன்னும் சிறு வயது. யவனமும் தீரவில்லை. நீ பர்தாவை அடைந்து சேமமாக இரு. நாங்கள் அக்னியில் எரிக்கப்பட்டு இறந்தால் நல்ல உலகங்களை அடைவோம். உயிருடன் தப்பினால் நெருப்பு அணைந்த பிறகு நீ வந்து எங்களை பார்க்கலாம். நீ உடனே போய்விடு என்று குஞ்சுகள் வற்புறுத்தவே தாய்ப்பறவை பறந்து போயிற்று. தீயானது அந்த மரத்தை பற்றிற்று.
பறவை குஞ்சுகள் மனம் கலங்காமல் ஆபத்தை எதிர்கொண்டு ஒன்றோடொன்று சம்பாஷணை செய்து கொண்டிருந்தன. அறிவுள்ளவன் கஷ்டகாலம் வரும்போது முந்தியே தெரிந்து கொண்டு மனத்தை ஸ்திரப்படுத்தி கொள்கிறான். ஆபத்து வரும்போது கலங்க மாட்டான் என்றது மூத்த குஞ்சு. நீ தீரன், மேதாவி, பலரில் ஒருவன்தான் உன்னை போல தைரியமாக இருப்பான் என்றது தம்பிகள். சிரித்த முகத்துடன் அக்னியை எல்லா பறவைகளும் துதி செய்தன. அக்னியே, எங்களுடைய தாய் போய்விட்டால், தந்தை எங்களுக்கு தெரியாது. நாங்கள் முட்டையிலிருந்து வெளிவந்த பின் அவரை காணவில்லை. புகையை துவஜமாக கொண்ட ஆதி தெய்வமே, இன்னும் சிறகு முளைக்காத பறவை குஞ்சுகளாகிய எங்களுக்கு நீயே கதி. வேறு ஆதரவு யாரும் இல்லை. எங்களை ரட்சிப்பாயாக. உன்னை சரண் புகுந்தோம் என்று அக்னியை பிரார்த்தித்து வேதம் ஓதிய பிராமண பிரம்மச்சரிகளைப் போல் துதி செய்தன. மரத்தில் பற்றிய தீயானது பறவை குஞ்சுகளை தீண்டவில்லை. காட்டையெல்லாம் தாவி நிர்மூலம் செய்துவிட்டு அணைந்தது. அந்த பறவை குஞ்சுகள் சாகவில்லை. நெருப்பு அணைந்த பிறகு தாய் பறவை அவ்விடம் வந்து குஞ்சுகள் சேமமாக பேசிக்கொண்டிருக்கின்ற மரத்தை கண்டது. அவற்றை ஒவ்வொன்றாக தழுவி முத்தமிட்டு மகிழ்ச்சி பரவசத்தில் ஆழ்ந்தது. ஆண் பறவையானது தன் புது மனைவி லபிதையிடம், இதற்கு லபிதை என்கிற அந்த பெண் பறவை அப்படியா? உம்முடைய சமாச்சாரம் எமக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது ஜரிதையிடம் போக வேண்டும் என்று உமக்கு ஆசை போலிருக்கிறது. என் மேல் வெறுப்பு உண்டாகி இருக்கிறது. பொய்யாக ஏன் நெருப்பையும் பறவை குஞ்சுகளையும் காரணமாக சொல்கிறீர்கள்? நீர்தான் முந்தியே சொல்லி இருக்கிறீரே, ஜரிதையின் குஞ்சுகளை அக்னி எரிக்காது உமக்கு அக்னி தேவன் வரம் தந்திருக்கிறான் என்று சொன்னீர்கள் அல்லவா? என்னை விட்டுவிட்டு உமக்கு அன்பான ஜரிதையிடம் போக வேண்டுமானால் உண்மையை சொல்லி போகலாமே. நம்பத்தகாத கெட்ட புருஷர்களை அடைந்து ஏமாற்றப்பட்ட பெண்களில் நானும் ஒருத்தியாக காட்டில் சஞ்சரிப்பேன். நீர் போகலாம் என்றது. நீ எண்ணுவது சரியல்ல என்றது மந்தபால பறவை. நான் புத்திர சந்தானத்திற்காகத்தான் பறவையின் பிறப்பு எடுத்தேன். குஞ்சுகளை பற்றித்தான் எனக்கு கவலை. போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று புது மனைவிக்கு சமாதானம் சொல்லி ஜரிதை இருந்த மரத்தின் அருகில் சென்றது. ஜரிதை புருஷன் வந்ததை கவனிக்கவே இல்லை. குஞ்சுகளை உயிருடன் அடைந்த சந்தோஷத்திலேயே மூழ்கி இருந்தது. பிறகு புருஷனை பார்த்து, ஏன் வந்தீர் என்று அசிரத்தையாக கேட்டது. இவற்றில் எது மூத்த புத்திரன் என்று மந்தபாலர் பக்கத்தில் வந்து அன்பாக கேட்டார். அப்போது ஜரிதை, யார் மூத்த மகனானால் என்ன? அவனால் உமக்கு ஆவது என்ன? இளையவனானால் ஆவதுதான் என்ன? ஒரு துணையும் இல்லாமல் என்னை விட்டுவிட்டு எவளை தொடர்ந்து சென்றீரோ அவளிடம் போய் சேரும். சுகமாக அவளிடம் இருக்கலாம் என்றது. புத்திரர்களை பெற்ற பெண் புருஷனை லட்சியம் செய்ய மாட்டாள். இது உலக சுவாபம். ஒரு குற்றமும் அறியாத வசிஷ்டரை கூட அருந்ததி இவ்வாறு உதாசீனம் செய்தாள் என்கிறார் மந்தபாலர். இந்த கதை இத்துடன் முற்றிற்று. அடுத்த தலைப்பு ஜராசந்தன். இந்திரபிரஸ்தத்தை பாண்டவர்கள் மிக சிறப்பாக ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார்கள். யுதிஷ்டன் ராஜசூன்ய யாகம் நடத்தி அரசர்களுக்கு அரசன் என்கிற பதவியை பெற வேண்டுமென்று அவனை சூழ்ந்தவர்கள் ஆசைப்பட்டார்கள். அக்காலத்திலும் சாம்ராஜ்ய மோகம் இருந்ததாக காண்கிறது. இந்த விஷயத்தை பற்றி யோசனை செய்வதற்காக கிருஷ்ணனுக்கு சொல்லி அனுப்பினான் தர்மபுத்திரன். தன்னை பார்க்க விரும்புவதாக செய்தி வந்ததும் ஜனார்த்தனன், அதாவது கிருஷ்ணன், துவாரகையிலிருந்து வேகமாக குதிரை பூட்டிய வாகனம் ஏறி புறப்பட்டு இந்திரபிரஸ்தம் வந்து சேர்ந்தான். ராஜசூய யாகம் செய்யும்படி சிநேகிதர்கள் சொல்லுகிறார்கள். எவன் எல்லா ராஜாக்களிலும் பூஜிக்கப்படுகிறானோ அவனே ராஜசூய யாகம் செய்யவும் அரசர்க்கு அரசனாகவும் தகுதியுடையவன். அதனால் கிருஷ்ணா, நீதான் இதை பற்றி எனக்கு சரியான யோசனை சொல்லும் தன்மை வாய்ந்தவர். மற்றவர்களைப் போல் நீர் வெறும் சிநேகிதத்தால் என்னிடம் உள்ள குறைகளை பாராமல்
பட்சபாதமாக பேச மாட்டீர். சொந்த லாபத்திற்கும் கேட்கிறவனுக்கு பிரியமாக இருக்கும் என்கிற எண்ணம் கொண்டும் உண்மைக்கு மாறாக யோசனை சொல்லுவது மனிதர்களுடைய சுவாபம். ஆனால் நீர் அவ்வாறு செய்ய மாட்டீர் என்று தர்மபுத்திரன் கூற கிருஷ்ணன் பதில் சொன்னான். இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், நமக்கு நன்மை பயக்கும் செயல்களை பலர் சொல்கிறார்கள் என்று வைத்து கொண்டாலும் நமக்கு அந்த அளவிற்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்கிற சந்தேகம் வந்துவிட்டால் அதற்கான ஆலோசனையை நாம் எப்படிப்பட்ட மனிதர்களிடம் கேட்க வேண்டும் என்பதற்குண்டான சூத்திரம் இது. நம்மிடம் ஆலோசனை கேட்பவர்களால் நமக்கு ஆதாயம் இருக்கும். அதனால் அவர்கள் கேட்கும் விஷயத்திற்கு அவர்கள் விருப்பப்படி சரி என்று சொல்லவும் கூடாது. அதுபோலவே உண்மைக்கு மாறாகவும் யோசனையும் சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட நடுநிலை மனிதர்களிடமே ஆலோசனை பெற வேண்டும். கதைக்குள் வருவோம். தர்மபுத்திரன் கேட்டதற்கு கிருஷ்ணன் கூறிய பதில்: மகத நாட்டு ராஜாவான ஜராசந்தன் மற்ற அரசர்களையெல்லாம் ஜெயித்து தன்வசப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய பராக்கிரமத்தினால் சத்திரிகள் எல்லோரும் அவனை கண்டு பயந்து பணிந்து நிற்கிறார்கள். பலசாலியான சிசுபாலன் முதலியோர்களும் அவனை ஆதரித்து வருகிறார்கள். ஜராசந்தன் இருக்கும் வரையில் வேறொருவன் எவ்வாறு ராஜாதிராஜா பதவியை அடைய முடியும்? உக்கிரசேனன் மகனான கம்சனை பற்றி உமக்கு தெரியுமல்லவா? அவன் ஜராசந்தனுக்கு மருமகனும் துணை அரசனும் ஆன பின்பு நானும் என் குலத்தவரும் ஜராசந்தனை எதிர்த்தோம். 3 வருஷ காலம் ஓயாமல் அவனுடன் போர் செய்து தாக்கினோம். தோல்வியடைந்தோம். அவனுடைய பயத்தினால் வடமதுரையை விட்டுவிட்டு மேற்கே துவாரகையில் கோட்டையும் நகரமும் புதிதாக கட்டிக்கொண்டு சேமமாக இருந்து வருகிறோம். நீர் ராஜாதிராஜா பட்டம் பெறுவதை துரியோதனன், கர்ணன் முதலியோர் ஆட்சேபிக்காமல் இருந்தாலும் எவராலும் தோல்வி என்பதை அறியாத ஜராசந்தன் இருக்கும் வரையில் நீர் ராஜசூய யாகம் நடத்த இயலாது. அவனை எப்படியாவது வதம் செய்து அவனால் சிறையில் வைக்கப்பட்டிருக்கும் அரசர்களை சிறையிலிருந்து மீட்டால் ராஜசூய யாகம் நடத்தலாம் என்றான் கிருஷ்ணன். இவ்வாறு கண்ணன் சொன்னதை கேட்ட தர்மபுத்திரன், நீர் சொல்வது சரியே. தத்தம் நாட்டில் சிறப்பாக வாழும் அரசர்கள் என்னை போல் அநேகர் இருக்கிறார்கள். அடைய முடியாத பதவியை பற்றி ஒருவன் ஆசைப்படுவதில் பயனில்லை. சாம்ராட் பதவியை என்னை போன்றவன் விரும்புவது தவறு. கடவுள் படைத்திருக்கும் இந்த பூமி மிக பெரியது, அளவு கடந்த செல்வம் கொண்டது. தத்தம் நாட்டில் அரசு புரிந்து கொண்டு அநேக ராஜாக்கள் திருப்தியாக இருக்க முடியும். ஆசைக்கு அளவே இல்லை. ஆகையால் நான் இந்த சாம்ராஜ்ய பதவி யோசனையை விட்டுவிட்டு இருப்பதை வைத்துக்கொண்டு திருப்தியாக இருப்பதே நலம். பீமன் முதலானோர் இந்த பதவிக்கு ஆசைப்படுகிறார்கள். ஜராசந்தனை கண்டு நீரே பயந்திருக்க நாங்கள் எம்மாத்திரம் என்றான். தர்மபுத்திரருடைய அடக்கமான பேச்சு பீமனுக்கு பிடிக்கவில்லை. முயற்சியே அரசர்களுக்கு விதிக்கப்பட்ட சிறப்பான குணம். தம் பலத்தை தாம் அறியாதவர்கள் புருஷ ஜென்மம் எடுத்தும் பயனில்லை. திருப்தியடைந்து சும்மா இருப்பது எனக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. சோம்பலை நீக்கி ராஜநீதி உபாயங்களை திருத்தமாக உபயோகப்படுத்துகிறவன் தன்னை விட பலவானான அரசனையும் வென்றுவிடலாம். முயற்சியும் உபாயமும் பயன் தரும். நான் பெற்றிருக்கும் தேகபலமும் கண்ணனுடைய சாதுரியமும் தனஞ்சயனிடத்தில் உள்ள சாமர்த்தியமும் ஒன்று சேர்ந்தால் எதைத்தான் செய்ய முடியாது? நாம் மூவரும் ஒன்று சேர்ந்து புறப்பட்டால் ஜராசந்தனுடைய பலத்தை அடக்கிவிடலாம். நீர் சந்தேகப்பட வேண்டாம் என்று பீமசேனன் சொன்னான். ஜராசந்தன் கொல்லப்பட வேண்டியவன் என்பதில் ஐயமில்லை. 86 அரசர்களை அநியாயமாக சிறையில் வைத்திருக்கிறான். இன்னும் 14 அரசர்களை பிடித்தபின் ராஜாக்களை ஒரே சமயத்தில் யாக பசுக்களாக கொன்று விழா நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறான். பீமனும் அர்ஜுனனும் ஒப்புக்கொண்டால் நானும் சேர்ந்து மூவருமாய் போய்
யுக்தியால் அந்த கொடியவனை வதம் செய்து சிறைப்பட்ட அரசர்களை விடுவிக்கலாம். இந்த யோசனை எனக்கும் சம்மதம் என்றான் கண்ணன். தர்மபுத்திரனுக்கு இந்த ஆலோசனை சரியாக தோன்றவில்லை. சாம்ராஜ்ய பதவி மோகத்தினால் ஏமாந்து போய் என் 2 கண்களைப் போலுள்ள பீம அர்ஜுனர்களை இழக்கும்படி நேரிடலாம். இந்த அபாயகரமான காரியத்துக்கு அவர்களை அனுப்ப எனக்கு பிடிக்கவில்லை. இந்த யோசனையை விட்டுவிடுவதே நலம் என்றான். பிறகு தனஞ்சயன் பேசலானான். தனஞ்சயன் என்பது அர்ஜுனுடைய பெயர்களில் ஒன்று. புகழ்பெற்ற குலத்தில் பிறந்த நாம் பராக்கிரம செயல்களை செய்யாமல் வாழ்நாட்களை முடித்துவிட்டு உயிர் நிற்பதில் என்ன பலன்? வேறு எல்லா நல்ல குணங்கள் இருந்தும் காரியத்தில் பிரவேசிக்க மனமில்லாத பராக்கிரமற்ற சத்திரியர்களுக்கு புகழில்லை. வெற்றிக்கு காரணம் உற்சாகம்தான். செய்ய வேண்டியதை ஊக்கத்துடன் செய்தால் பாக்கியமடையலாம். சாதன பலன்கள் இருந்தும் ஊக்கம் இல்லாமையால் அந்த சாதனங்களை உபயோகிக்காமல் ஒருவன் தோல்வி அடையலாம். தன் பலத்தை தான் அறியாமல் இருப்பதும் ஊக்கமில்லாமல் இருப்பதும் பெரும்பாலும் தோல்விக்கு காரணம். இந்த காரியத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்கள். தகுதி இல்லை என்று யுதிஷ்டன் ஏன் நினைக்கிறார்? விருத்தாப்பியம், அதாவது வயதடைந்த பின் நாம் கசாயம் தரித்து வனத்தில் விரதம் நடத்தலாம். இப்போது குல தர்மத்திற்கு இயந்த பராக்கிரம செயல்களில் ஈடுபடுவோம் என்றான். இதை கேட்ட கண்ணன் மகிழ்ச்சி அடைந்தான். பரத குலத்தில் குந்திக்கு மகனாக பிறந்த அர்ஜுனன் வேறு என்ன யோசனை சொல்லுவான்? மரணம் அனைவருக்கும் நேர்ந்தே தீர வேண்டிய விஷயம். யுத்தம் செய்யாமல் இருப்பதனால் யாரும் மரணத்திலிருந்து தப்பியது கிடையாது. நீதி சாஸ்திரங்களின்படி தகுந்த உபாயங்களை பிரயோகிப்பது, பிறரை வசப்படுத்தி கொண்டு மேலும் வெற்றி பெறுவதே சத்திரியனுக்கு உரிதான கடமை என்றான். முடிவில் ஜராசந்தனை வதம் செய்வதே கடமை என்று எல்லோரும் தீர்மானித்து தர்மபுத்திரனும் ஒப்புக்கொண்டான். பல்லாண்டுகளுக்கு பின் வரப்போகும் காலத்தில் பயன்படக்கூடிய விஷயங்கள் மகாபாரதத்தில் காணப்படும் என்பதற்கு இந்த சம்வாதம் ஒரு உதாரணம். ஜராசந்தன் தலைப்பு இத்துடன் முற்றிற்று. அடுத்த தலைப்பு ஜராசந்தன் வதம். அடுத்த பதிவில் காண்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.